சந்திரமங்கல யோகம் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமான உடலாக இருக்கும். டில் த எண்ட் ஆஃப் தேர் லாஸ்ட் டே அவங்க கால்ல அவங்க நிப்பாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்ல. இது ரொம்ப முக்கியமான பலன் சந்திரமங்கல யோகத்தில. இது இல்லாம நெறைய சொத்து சேர்ப்பாங்க. பொருளாதாரம் கையில நெறைய வந்து சேரும். இவங்க சேர்க்கிற சொத்து இவங்க பேரங்காலம் வரைக்கும் கிடக்கும். அது மாரியான சொத்து, நிலையான சொத்துக்கள். அது மட்டும் இல்லாம சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல நல்ல பேரு, புகழ் கிடைக்கும். இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கிறவங்களுக்கு சாதாரண ஒரு வீட்ல, ஒரு குடும்பத்தில பிறந்திருந்தா கூட, வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லாத ஒரு இடத்துல பிறந்திருந்தா கூட, நல்ல பேரும், புகழும், வாகன வசதிகள், சொத்து சுகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்தோட ரொம்ப விரிவானதொரு வாழ்க்கை அமையும். இதில ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்டின்னா, இவங்க அம்மாவோட இவருக்கு ஒத்து போறதில கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, இந்த சந்திரமங்கல யோகத்தில. சரி. அப்போ இது மட்டும் இல்லாம மன சஞ்சலம் அதிகமா இருக்கும். ஆனா வெளிய காமிச்சுக்க மாட்டாரு. வெளிய தைரியசாலி மாரியே காமிச்சுக்கிருவாரு. இதான் இந்த சந்திரமங்கல யோகத்துக்கான ஸ்பெஷல். சரி, இந்த யோகம் எப்படி ஏற்படுது? அதிலேயே இருக்கு. சந்திரன்னா சந்திரன்யா, மங்களன்னா செவ்வாய். இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் மியூச்சுவலா பார்த்துக்கிறதுங்கிறது, இந்த 2 விதத்தில சந்திரமங்கல யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி. இந்த ஒண்ணு சேர்ந்திருக்கிறதுங்கிறது ஏன்னா இப்ப நெறைய பேர்த்துக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கு. நீ சொன்ன மாரிலாம் ஒண்ணும் இல்லையே! அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு என்னன்னா, அந்த யோகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு பேரு புகழ் வரும். நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு நாட்டுக்கு தெரிஞ்சவனா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு ஊருக்கு தெரிஞ்சவனா, ரொம்ப வலு குறைவா இருந்ததுன்னா ஒரு தெருவுக்கு, தான் வேலை செய்ற அந்த கம்பெனிக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களா, அந்த மாரி இருப்பாங்க. நெறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் அவங்களுக்கு. சரி. இந்த சந்திரன், செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது ரிஷபம், கடகம், ஆ இன்னும் மேஷம், விருச்சகம் இந்த ராசியிலலாம் சேர்ந்துருந்துச்சுன்னா, முழுமையான சந்திரமங்கல யோகம் நல்லா வேலை செய்யும். சரி. இப்போ வேற ஏதாவது ஒரு இடத்துல சந்திரன், செவ்வாய் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு வீடு குடுத்த கிரகம் இருக்குல்ல, அது ஆட்சியாவோ, உச்சமாவோ இருந்தா, அது மிகப்பெரிய யோகமா அமைஞ்சிரும். சரி, யோகத்தை எப்ப குறைக்கும் அப்டின்னா, சனி பார்வை, ராகு கேது பார்வை அல்லது சேர்க்கை, அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்ததிபதிகளுடைய பார்வை அல்லது சேர்க்கை இந்த மாரிலாம் இருந்ததுன்னா, அந்த யோகத்தினுடைய வலுவ குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா, அது பெரிய அளவுல வேலை செய்யலனாலும், ஒரு சின்ன அளவுல வால்யூம் கம்மியாவாவது அந்த சந்திரமங்கல யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். நம்ம ஒத்துக்க மாட்டோம், நமக்கு தெரியாது. ஆனா வேலை செய்யும். அப்போ ஒரு சந்திரமங்கல யோகம்ங்கிறது சந்திரனும், செவ்வாயும் நேருக்கு நேரா பார்த்துக்கிறது அல்லது 2ம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு பாதிப்பில்லாத யோகமா இருக்கோ, அந்த அளவுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய சக்சஸ நோக்கி போகும். அதுல சந்தேகமே கிடையாது. சந்திரமங்கல யோகம் கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், புண்ணியவான்கள்.